ஹலோ வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் காலேஜஸ்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் மென்ஷன் ஆயிருக்க காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸுமே பண்ண முடியும். அதே சமயத்தில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அங்கே நம்ம அந்த கோயம்புத்தூர் காலேஜஸில் மென்ஷன் பண்ணியிருந்த எல்லாமே வந்துட்டு நல்ல டாப் காலேஜஸ். ஸோ அந்த டாப் காலேஜஸ்லையுமே உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலேஜஸை வந்து நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாலே அட்மிஷன் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ இன்றைக்கி சென்னையில் இருக்க டாப் காலேஜஸ், ஸோ சென்னையில் நிறைய காலேஜஸ் இருந்தாலும் அதில் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜஸ்க்குன்னு ஒரு சில காலேஜஸ் வந்து நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்ஸ் ஆஃப் காலேஜஸ் வந்து நீங்கள் பார்ப்போம். மெயின்லி கொஞ்சம் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இதில் இருக்குது. பட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு செப்பரேட்டாக அவங்க எக்ஸாமினேஷன்ஸ் என்ட்ரன்ஸஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸை நீங்கள் வந்து எழுதி கிளியர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது உங்களால் அங்கே அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம டேரெக்டாக அட்மிஷனும் பண்ண முடியும். எந்த விதமான எக்ஸாம்ஸ் வேணாம். பட் மினிமம் ஆக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் 12th எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இன்னும் டீப்பாக சென்னையில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணுறதுனால ஃபர்தராக இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாரை ஷேர் பண்ண நினச்சாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சென்னை காலேஜஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் அட்மிஷன் இந்த மாதிரி டைமுக்கு வரும். ஜூன் மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜூலையும் ஸ்டார்ட் ஆக போது. அடுத்து ஜூலை 10th உங்களுக்கு டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வரும். ஃபர்தர் ஃபாலோடு பை கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இந்த நிறைய உங்களுக்கு நடக்கும். சொல்லப்போனால் இன்னொரு 1 or 1.5 monthலேயே உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸை வந்து புக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிருக்க இந்த சென்னை காலேஜஸ் எல்லாமே ஒரு டாப் ப்ரீமியரான காலேஜஸ். இங்கே வந்து அட்மிஷன்ஸும் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன்ஸ் சீக்கிரமே எண்ட் ஆக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நேராக டேரெக்டாக போய்ட்டு ஒரு கவுண்டரில் வந்துட்டு கேட்குறீங்க அட்மிஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அட்மிஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய சிச்சுவேஷன் வந்து இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய டாப் காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக காலேஜஸ் கூட டைப்ஸில் இருக்கிறனால மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜெலாம் வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த காலேஜில் நம்ம பண்ணித்தருவோம். அப்படி இல்லைனாலும் உங்களோட பட்ஜெட் உங்களால் எவ்வளோ முடியும், என்னால் இவ்வளோ தான் சார் ஒரு வருஷத்துக்கு 3 lakh பே பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே என்னால் எந்த மாதிரியான காலேஜஸ் நல்ல குவாலிட்டியான காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க, என்ன கோர்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது என்னென்ன காலேஜஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் எஸ்எஸ்என் சொன்ன உடனே கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜோட குவாலிட்டி எப்படி அப்படின்னு. ஸோ ரொம்பவும் ஒரு தரம் வாய்ந்த காலேஜ் இது. ஸோ இதை வந்துட்டு உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் பண்ண முடியும். டிஎன்இஏ கவுன்சிலிங்லேயும் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெரிட் சீட்டும் நீங்கள் இங்கே பண்ண முடியும். டேரெக்டாக காலேஜை அக்செப்ட் போயிட்டு நீங்கள் இது பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில குரூப் டிஸ்கஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதிலெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றது கண்டிப்பாக எஸ்எஸ்எனில் உங்களால் மெரிட் அட்மிஷன் வந்து பண்ண முடியும். பட் இப்போதைக்கு எஸ்எஸ்எனில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அட்மிஷன் பற்றி வேணும், டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு விசாரித்து சொல்லுவோம். இந்த எஸ்எஸ்என் காலேஜை இப்போது ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ப்ரொசீஜர் நான் இப்போ சொன்னேன். பட் டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக 195 மினிமம் ஆவரேஜாக 190 above எடுத்திருந்தீங்கனாலுமே உங்களால் சுப்பிரமணியம் நாடார் காலேஜ், அதாவது எஸ்எஸ்என் காலேஜில் கண்டிப்பாக ஒரு கோர்ஸை வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படியே அடுத்த ஆப்ஷன் வரும் சிவநாடார் யூனிவர்சிட்டி டோட்டலி அது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அது. ஸோ கம்ப்ளீட்டாக அங்கே அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வேறு. மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 12th வச்சுருந்தால் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ சிவநாடார் யூனிவர்சிட்டிலையும் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, வேறு என்னென்ன ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் இருக்குன்றதை நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்துட்டு உங்களுக்கு டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வராது. சிவநாடார் யூனிவர்சிட்டி ஒன் அண்ட் ஒன்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது சிவநாடாரில் எழுதிட்டீங்கன்னா மெரிட்டில் வந்து நீங்கள் போக முடியும்.
ஃபாலோடு பை உங்களுக்கு எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம்மும் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, இந்த மாதிரி உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜுமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டிவிஷன் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எம்மில் வந்துடும். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் நார்மலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நிறைய அட்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் எஸ்ஆர்எம்மில். ஸோ நீங்களும் வில்லிங்கில் இருக்கீங்கன்றது கண்டிப்பாக எஸ்ஆர்எம்மை உங்களுக்கு ஒரு நல்ல அட்மிஷன் காலேஜஸை சூஸ் பண்ணி நம்மளால் தர முடியும். அப்படி இல்லைனாலும் உங்களால் டிஎன்ஏ கவுன்சில் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மை ஈஸ்வரி இதெல்லாம் வந்து உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அட்டானமஸ் காலேஜாக வந்து வராங்க. அங்கே நீங்கள் சூஸ் பண்ணுறனால அண்ணா யூனிவர்சிட்டி அட்டானமஸில் வந்துடும். ஸோ அங்கே உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக கொடுக்குற சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் அங்கே மென்ஷன் ஆகிருக்க அந்த எஸ்ஆர்எம் ஈஸ்வரி வள்ளியம்மையிலும் நம்மளால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அட்மிஷன் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், என்ன டெசிஷனாக நீங்கள் இருந்தாலும் நமக்கு அதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், இல்லாமல் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ விஐடி யூனிவர்சிட்டிக்கும் நிறைய ப்ரொசீஜர் எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த விஐடி யூனிவர்சிட்டியில் நீங்கள் 1-on-1 மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் பண்ண முடியும். பட் அதுக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் கண்டிப்பாக தேவை. அதுலேயும் நீங்கள் பிடெக் எடுக்கணுன்னா 1 lakh ரேங்க்குள்ளே இருக்கணும். எம்டெக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1 lakh ரேங்க்கு மேலே இருக்கலாம், எம்டெக் வந்து பண்ண முடியும். பட் இப்போது அட்மிஷன் சீட்ஸ் ரொம்ப ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் அங்கே விஐடியில் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அட்மிஷன்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் சீட் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும். பட் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில் என்ன ஏதுன்றதை அங்கே சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விஐடி வந்து டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவைலபிளாக இருக்காது, அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயும் வராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டோட்டலாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே டிஎன்ஏல யூஸ் பண்ண முடியாது. பட் 1-on-1 உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் இருக்குது. சப்போஸ் என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இங்கே அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாலோட் பை இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. இந்துஸ்தானும் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதையும் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுக்கலாம். மினிமம் நீங்கள் ஒரு 160 கட் ஆஃப் இருக்குது, 150 இருக்குன்றதே உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் வந்து இந்துஸ்தானில் கிடச்சிரும். ஸோ இதையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அப்படி இந்த பக்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்துஸ்தான் உங்களுக்கு நிறைய லொக்கேஷனில் இருக்குது, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரியான பிளேஸஸில் இருக்கனால. ஸோ எந்த கேம்பஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே நம்மளால் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். பட் அங்கே இருக்க கைட்லைன்ஸ் என்ன, இப்போதைக்கு சீட்ஸ் இருக்கா, என்னென்ன கோர்சஸ் அவைலபிலிட்டி, என்ன ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்துஸ்தானையும் நீங்கள் ஒரு நல்ல அட்மிஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி சவிதா யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒரு காலேஜ்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி சென்னையிலேன்ற மாதிரி சொல்லலாம். பட் சவிதாலேயும் உங்களுக்கு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த சவிதாவில் இருக்க காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கை வந்து நீங்கள் டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங்கில் சூஸ் பண்ண முடியும். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க வென் கம்பேர்டு வித் சவிதா யூனிவர்சிட்டி. பட் சவிதா யூனிவர்சிட்டியும் ரொம்ப ஒரு நார்மலான விஷயம்னு கிடையாது. பட் எல்லாமே சவிதா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் தான். பட் இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு டீம்டில் வந்துடும். இங்கேயும் உங்களால் நிறைய கோர்சஸ் வந்து படிக்க முடியும். நிறையா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகும் சவிதாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துறீங்களோ அதை பொறுத்து இங்கே ஃபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதில் போகிறீங்க சவிதா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர். பட் நீங்கள் டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங்கில் சவிதாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா சவிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவாங்க. அந்த இது வேறு இது வேறு. பட் எல்லாமே சவிதாவோட கண்ட்ரோல் தான். இருந்தாலும் 2 விதமான அட்மிஷனுக்கும் சரி சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சரி எப்படி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ப்ரொசீஜர்னு நினைக்கிறீங்களோ, அட்மிஷன்ஸ் வேணுமோ, என்ன கோர்சஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம், இப்போ நான் இங்கே காமிச்ச இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவும் ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அட்மிஷன்ஸை சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கவுன்சிலிங்க்குனாலும் வெயிட் பண்ணுங்கள். பட் சைட் வைஸில் உங்களோட அட்மிஷன்ஸும் சீட் லாக் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து கட்டி வைக்கிறது வந்து தப்பு இல்லை. ஸோ அதையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மெயினாக சென்னையில் இருக்க காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸை நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட முடியும், முக்கியமாக டாப் காலேஜஸ் இது எல்லாமே. இந்த காலேஜஸில் நீங்கள் என்னென்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும், அதே மாதிரி இதில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அங்கே என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ரொசீஜர், இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க.
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் டிஎன்இஏ சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ் போடலான்ற ஐடியாவில் இருக்கீங்க, அதே மாதிரி இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ஏதாவது வேணும் பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிங்கனாலும் இந்த விஷயத்தை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.